இந்த வருஷம் குக் வித் கோமாளியே எடுபடலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் அண்ணன் தான். அவர் இல்லைங்க, பில்லாராம். நம்ம தான் வெண்டக்கா பிரியாணி ரெடியா, பிரியாணி செய்யணும் போது தோணுது. பிரியாணிக்கு வந்து குக் வித் கோமாளி செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா என் தலைவனே வந்து தாமரை டஃப் கொடுப்பாரு, மாதம் பெட்டிக்கு டஃப் கொடுப்பாரு. அவங்கெல்லாம் என்னங்க ஒவ்வொரு டிஷ்ஷாக செய்கிறாங்க. என் தலைவன் ஒரே டிஷ்ஷில் பல விதமான டிஷ்ஷை செய்வாங்க. ஒரே ஒரு பிரியாணி, அந்த பிரியாணி எத்தனை வகைகள் செஞ்சுருக்கான்னு தெரியுமா? நமக்கெல்லாம் தெரிஞ்சு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணிலாம். என் தலைவனுக்கு பீட்ரூட் பிரியாணி, திராட்சை பிரியாணி, வெண்டைக்காய் பிரியாணி, புடலங்காய் பிரியாணி, இது மாதுளை பிரியாணி. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. தலைவன் பிரியாணியில் ப்ரூஃப் போடுவாருங்க. நம்மளாம் ப்ரூஃப் பாலில் தான் போட்டு குடிப்போம். என் தலைவன் அதை பிரியாணியில் போடுவான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குக் வித் கோமாளி வந்தால் ஜெயிச்சா குக்கர் கொடுக்கணும். என் தலைவன் குக்கரை பறக்க விடுவார். கூப்பிட மாட்டாங்க போல. அடுத்த சீசனில் என் தலைவனை கூப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் சமையல் வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல.